வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, நாளை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அந்த காலத்தில், காமராஜர் காலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி நாட்டுப்பற்றை வளர்த்தார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். நாங்கள் பள்ளியில், ஆரம்ப பள்ளியில் படிக்கும் போது, செட்டியூர் தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமை ஆசிரியர், செட்டியூர் பள்ளி ஆரம்ப பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் மணியரசு ஐயா அவர்கள், வணங்குகிறேன். அவர்களெல்லாம் இன்று இல்லை, என் ஆசான்கள். ராஜா ஆசிரியர், சூசை ஆசிரியர் அவர் இருக்கிறார். இன்றும் எங்கள் இதய தெய்வமாக. ஆசிரியர்கள் ராமலட்சுமி ஆசிரியர் அவர்கள், சரஸ்வதி ஆசிரியர் அவர்கள், புஷ்பம் ஆசிரியர் அவர்கள், அற்புதம் ஆசிரியர் அவர்கள், அண்ணாமலை ஆசிரியர் இன்றும் இருக்கிறார்கள். வணக்கம். அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும். வாழ்க பல்லாண்டு, அவர்கள் புகழ் வாழ வேண்டும். அவர்கள் வளர்த்த மக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு செய்யும் தொண்டு என்னவென்றால், அவர்கள் வழியில் சென்று அவர்கள் கூறிய அறிவுரைகளை கேட்டு இன்றும் என்றும் வாழ வேண்டும் என்பதுதான். மாணவ செல்வங்களே, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான் எழுத்தறிவித்தவன் இறைவன். அவர்களை மறக்காதீர்கள். இன்று எல்கேஜி யூகேஜின்னு படிக்கிறீங்கல்ல, அந்த ஆசிரியர்கள் தான் நம் கல்வி கண்ணை திறந்து வைத்தவர்கள். அவர்தான் காமராஜர். அப்பொழுது எல்லோரும் நாங்கள் 4 கிலோமீட்டர் நடந்து சென்று, கல்லூரணி பஞ்சாயத்து என்று கூறுவார்கள், பாவூர் சத்திரத்தில் இருக்கும். அங்கே அனைத்து பள்ளி மாணவர்களும் வருவார்கள், நடந்தே வருவார்கள். சின்ன குழந்தைகள் தான். நாங்களும் செல்வோம். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, லெஃப்ட் ரைட் போட்டு தான் நடந்து செல்ல வேண்டும். 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு போகணும், கையை விடக்கூடாது. எவ்வளோ ஒற்றுமை பாருங்க, உணர்வுகள் பாருங்க. ஆசிரியர்கள் ஊட்டி இருக்கிறாங்க. நடந்தே செல்வோம். நடந்து சென்று அங்கே கொடியேற்றி விட்டு வருவோம். வரும்போதும் அதே மாதிரி தான் நடந்து வருவோம். லெஃப்ட் ரைட் போட்டு தான் நடந்து வருவோம். அங்கே வரும் பள்ளிகளை பற்றி கூறுகிறேன். சிவநாடானூர், குறும்பலாப்பேரி, கல்லூரணி, ராமச்சந்திரப்பட்டணம், திப்பனம்பட்டி, செட்டியூர் போன்ற பள்ளிகளில் இருக்கும் மாணவர்களும் வருவார்கள். அவர்கள் அனைவருக்குமே அங்கே இனிப்பு வழங்கப்படும். அது என்னன்னா, ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக இருக்கும் ஆரஞ்சு மிட்டாய். ஆனால் 6 மிட்டாய்க்கு மேலே தருவாங்க. அதை வாங்கி நாங்கள் பாவடையில், நாடா இருக்குல்ல, நாடாவிலேயே ஒரு பை செய்வோம். அந்த பையை பார்த்தா இப்போல்லாம் அப்படிலாம் யாருமே செய்ய முடியாது. அந்த நாடாவிலேயே பையை செஞ்சு எல்லா பெண்களும் வச்சுருப்போம். அதுக்குள்ளே வாங்கி போட்டுக்குவோம். யாரும் சாப்பிட மாட்டோம். அதை எடுத்துகிட்டு எங்கள் பள்ளியில், ஆரம்ப பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கு முன்னே 6 மணிக்கு இங்கே கொடியேற்றிடுவாங்க. நாங்கள் கொடியேற்றிட்டு தான் பவுர் சத்திரத்துக்கு செல்வோம். கொடியேற்றும் போது பார்த்தீங்கன்னா, அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக ஒருமைப்பாடுடன் நடத்துவார்கள். ஸ்கவுட் ஆசிரியர்ல எங்கள் ஆசிரியர், அதனால் நன்றாக நடத்துவார். அது இப்பொழுதும் எங்கள் கண் முன்னால் நின்று காட்சியளிக்கிறது. இதை நான் பெருமைக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். எங்களை வளர்த்து ஆளாக்கிய எங்கள் ஆசான்கள். அதே போல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசான்கள் இருப்பார்கள். அவர்களை இன்று நினையுங்கள். இந்த யூடியூப் கூட நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் இல்லை என்றால், ஒரு சாதனம் இல்லை என்றால் அனைவருக்கும் நான் கூற முடியாது. அதனால் அதற்கும் நன்றி. என் முதல் வணக்கம் உங்களுக்கு அனைவருக்குமே. இதை பார்ப்பவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கும் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்பி வரும்போது அதே மாதிரி தான் நாங்கள் நடந்து வருவோம். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த நடையை. யூனிஃபார்ம்லாம் கிடையாது.
அப்பொழுது சீருடையெல்லாம் இல்லை. அவங்கவுங்க அந்தந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அதில் சில பேருக்கு கிழிந்த உடைய கூட இருக்கும். இதையெல்லாம் பார்த்துதான் அதற்கு பிறகு சீருடை என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் 6ஆம் வகுப்பு வந்து விட்டேன். அதனால் எனக்கு தெரியாது. நாங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் சீருடை இல்லாமல் ஏதோ ஒரு பழைய துணியை கந்தையானாலும் கசைக்கு கட்டு என்பது போல அதை நாங்கள் சோப்பு போட்டு முதல் நாளே வச்சுருவோம். வச்சுட்டு அதை மடித்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எப்பண்டா விடியும் கொடியேற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். அந்த காத்திருப்பு தான் இன்றும் எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்கிறது. நீங்களும் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் வாழுங்கள், வீட்டிற்காகவும் வாழ வேண்டும். ஆனால் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருக்க வேண்டும். என் மொழியை தாய் தடுத்தாலும் விடேன் என்று கூறினார் பாரதிதாசன். அந்த உணர்வு பூர்வமாக இருங்கள். தமிழை வளருங்கள், நாட்டுப்பற்றை வளருங்கள். இன பாகுபாடு மட்டும் வேண்டாம். நாம் மொழியால் வேறுபட்டாலும் இனத்தால் ஒன்று, இந்தியன் என்றும் தமிழன் என்றும் செப்பிய காலக்கவிஞன் பாரதியார் வாழ்ந்த பூமியில் பிறந்தவர்கள் நாம் அனைவருமே. எழுச்சி பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் லைக் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, யாருக்கு சென்று சேரும்? என்னுடைய ஆசான்களுக்கு சென்று சேரும். எங்களை வாழ வைத்த எங்கள் ஆசிரியர்களுக்கு போய் சேரும். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.